லைஃப்லேருந்து ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? கார் வாங்குறது யாருக்கு தாங்க ட்ரீம் இல்லாம இருக்க போது? எங்களுக்கும் அப்படிதான் இருந்துச்சு நாங்க ஆஸ்திரேலியா வந்தபோது. என்னதான் இந்தியால கார் வாங்கி ஓட்டியிருந்தாலுமே சரி, ஆனா ஆஸ்திரேலியா வந்ததுக்கப்புறம், எப்ப நம்மளுக்கான ஒரு கார் வாங்க போறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு அது ஒரு ட்ரீமாவே மாறிடுச்சு. எல்லாரும் சொல்வாங்க, ஃபாரின் கண்ட்ரில வந்துட்டு லைஃப் எல்லாமே வந்துட்டு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி கிடையாதுங்க. ஃபேமிலியா ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி நீங்க போறீங்க அப்படின்னா, லைஃபே திரும்ப ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிற மாரி தான் இருக்கும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸா இருக்கட்டும், இல்ல வீடு, காரு, ஒரு ஜாபு எல்லாமே வந்துட்டு நம்ம திரும்ப ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணி தான் எல்லாத்தையும் பில்ட் பண்ணணும். ஸோ அந்த மாரி தான் எங்களுக்கும் இருந்துச்சு. நாங்க வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகப்போது. நாங்க இந்த கார் புக் பண்ணி வாங்குனது வந்து பார்த்தீங்கன்னா, இதே டைம் லாஸ்ட் இயர். இந்த கார் வாங்குறதுக்கு முன்னாடி நாங்க அவ்ளோ யோசிச்சோம். ஃபர்ஸ்ட்டு வந்தோனே வந்துட்டு எல்லாரும் கார் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி என் பையன் வந்துட்டு ஸ்கூல்லலாம் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கார் பத்தி பேசுறாங்க. நம்ம கிட்ட மட்டும் தான் கார் இல்ல. எல்லா பக்கமும் நடந்து போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவன் சின்ன குழந்தை அவனுக்கு தெரியாது இல்லையா? ஸோ நாங்களும் வந்துட்டு அவனுக்கு இதெல்லாம் பண்ணி எக்ஸ்பிளைன்லாம் பண்ணி ட்ரை பண்ணி எப்படியோ 1 1/2 இயர்ஸ் கிட்டத்தட்ட நாங்க வந்துட்டு கார் வாங்காமயே ஓட்டிட்டோம். பட் ஆனா அதுக்கான கஷ்டமும் எங்களுக்கு இல்ல. ஏன்னா கார் எங்கேயுமே தேவைப்படல. எல்லா பக்கமே நடந்து போற டிஸ்டன்ஸ்ல தான் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அதனால வந்துட்டு அதுக்கான நீடும் இல்லாம இருந்துச்சு. ஃபைனலி 1 1/2 இயர்ஸ்க்கு அப்புறம் கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது, ரூபேஷ் வந்து ஜீப் வாங்கலாம் அப்படின்னு சொன்னபோது, நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணேன். ஏன்னா கம்மி விலையில போலாம். ஃபர்ஸ்ட்டு செகண்ட் சேல் பார்த்தோம். ஆனா செகண்ட் சேல் வந்துட்டு நெறைய ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா, அதில மேபி ஏதாவது டேமேஜ், ஏதாவது திடீர்னு வந்துட்டு ஏதாவது ரிப்பேர் வைக்கும் நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு அந்த மாரி ஒரு கன்சர்ன்லாம் இருந்துச்சு. ரொம்ப யோசிச்சு யோசிச்சு ஃபைனலி ரூபேஷ் ஜீப் வாங்கலாம்ன்னு சொல்லும்போது, நான் அகைன் வேணான்னு தான் சொன்னேன். ஏன்னா இவ்ளோ காஸ்ட்லியான கார்லாம் நம்ம வேணாம். நம்ம ஏதோ சின்னதா வந்துட்டு மீடியம் ரேஞ்சுல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபைனலி அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்து 2 இயர்ஸ் வெயிட்க்கான ஒரு டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஃபைனலி வந்துட்டு புக் பண்ணியாச்சு. ரூபேஷ்க்கு வந்துட்டு சொல்லும்போதே வந்துட்டு அவன் எங்க அப்பா வந்து சின்ன வயசுல நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஜீப்ல கொண்டு வந்து என்ன ட்ராப் பண்ணுவாரு. ஆனா இப்ப நான் ஜீப் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஒரு ஒரு ஹாப்பி ஃபீலிங் அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அன்னைக்கு எங்க எல்லா ஃபேஸ்லயும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா என் பையனுக்கா இருக்கட்டும், ஏன்னா அவனும் 1 1/2 வருஷம் பாவம் எல்லா பக்கமும் நடக்க வச்சு தான் கூட்டிட்டு போவோம். அவனும் வந்துட்டு ரொம்பலாம் கஷ்டப்படாம எங்க கூட வந்துட்டு கோப் பண்ணான். அதனாலயோ என்னமோ அன்னைக்கு நாங்க கார் எடுத்த அன்னைக்கு ரூபேஷ்க்கும் சரி, விவியனுக்கும் சரி அவ்ளோ ஒரு ஹாப்பி ஃபீலிங். வெளில வந்தோனே அதுக்கு தகுந்த மாரி அப்படியே வானத்துலருந்து மழை கொட்டும்போது எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அப்படியே இட் கைண்ட் ஆஃப் ஒரு என்ன சொல்றது? ஒரு ஆசீர்வாதம் அப்படிங்கிற மாரியே ஒரு ஃபீல் ஆச்சு. ரொம்ப ஹாப்பியா அன்னைக்கு காரையும் வந்துட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. அதுவும் கிரே கலர் கார் அப்படிங்கிறனால உடனே காருக்கு ஒரு நேமிங் செரிமனியும் பண்ணியாச்சு. த கிரே வில்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு வெளியில வந்து சரி ஓகே. அப்படியே இந்த டேவ வந்துட்டு ஃபுல்லா நல்லா கார்ல ரவுண்ட் அடிச்சுட்டு போய் நைட் டின்னர் வெளியில சாப்பிட்டு, அப்புறம் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வெளில போய் சாப்பிட்டு வீட்டுக்கும் போயாச்சு. அன்னைக்கு டே வந்துட்டு கைண்ட் ஆஃப் ஒரு 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 மாரி ஹாப்பியான ஒரு டே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இட்ஸ் நாட் அபவுட் கார் புக் பண்ணது அப்படிங்கிறத விட, நம்ம லைஃப்ல வந்துட்டு நம்ம 0லருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு ஸ்டெப் அடுத்தது எடுத்து வைக்க முடியுது அப்படின்னு நினைக்கும்போது, கடவுளுக்கு நன்றி அண்ட் எங்க கூட இருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.